கோபம், பயம், அது கர்மா தான். நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல் எங்க போய் பதிவாகும்? மயிர்லையா? மைண்ட்லையா? இப்படி சொன்னா ரெண்டு இருக்குல்ல. ஓகே, வேற கர்மா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கர்மானா என்ன சொல்லுங்க சார். பாவ புண்ணியங்கள். கரெக்ட் தான். சரி, கர்மா எப்படி பதிவாகுது? கர்மா எப்படி பதிவாகுது? ராமராஜன் சார், கர்மா எப்படி பதிவாகுது? கர்மனா என்ன? மிகப்பெரிய ஸ்பீக்கர் சார் இருக்கு, பேசுங்க சார். ட்ரெயினர் அவரு தெரியலையா? சரி சரி, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். கர்மனா என்னன்ட்டு தெரிஞ்சதை சொல்லுங்க. கர்மனா என்னன்ட்டு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம என்ன எண்ணங்களை அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுறோம், என்ன உணர்வுகள் வந்து ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து பண்ணுறோம், நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன அதிகமாக கொடுக்குறோம், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த தேவையில் நம்மளுக்கும் நம்ம சந்ததிக்கும் வந்து திரும்ப திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் எதை கொடுத்துருக்கீங்க? செயல்களால் கொடுக்கறது, எண்ணங்களால் கொடுக்கறது, உணர்வுகளால் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பதிவாகி அது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், அருமையாக சொன்னார். ஒரு கிளாப் பண்ணுங்க. கர்மா என்ன சார் புரியுங்களா? கர்மா ரிசல்ட் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். 3 விதமான கர்மாஸ் இருக்கு. சஞ்சித கர்மா, ஆகம கர்மா and prarabdha karma. Sanchita karma is the karma what you come with. ஆகம கர்மா நீங்கள் செய்கிற ஆக்ஷன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இஸ் ஆகம கர்மா. அண்ட் பிராரப்த கர்மா இஸ் வாட் த கர்மா யூ கம் வித் பிறந்ததுக்கு அப்புறம். மீனிங் யுவர் ஆக்ஷன்ஸ் has a result, so that is called as prarabdha. So these are the 3 karmas that we go through. Okay, super. So karma வெளியே எடுக்க முடியுமா? It's possible. Purushartha is what we call. Yeah, free will. Confident எடுக்க முடியும். It's possible. Okay. வேற ஏதாவது டவுட் இருக்கா கர்மா பற்றி? கர்மனா என்ன எனக்கு தெரியவே இல்லை சார். கர்மனா என்ன தெரிஞ்சா தானே எடுக்க முடியும். கர்மனா என்ன சார்? கோபம், பயம், துக்கம், மருத்துவம். கரெக்டு தான். கர்மனா சார் பாவ புண்ணியங்கள், நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள். சரி, முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்கிறாங்களா, அது இருக்கா? முன்னோர்கள் செய்த பாவம் இருக்கு. அந்த பாவம் தான் நமக்கு நோயாக வருதா? கரெக்ட். ராம்சன் சார், ஏற்கனவே கர்மா முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த கர்மா நம்மகிட்ட இல்லை, உள்ள இருக்கும். அது நம்மளே உடம்பை பாதிக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது. இதான உண்மை? இது உண்மையா? அது முதல் அடிப்படையில், விஞ்ஞான அடிப்படையில் பார்க்கும்போது உடல் ரீதியான கர்மாக்கள் வேணா வரும். அதாவது அவங்க உடலை கெடுத்துக்கொண்டு அதனால வரக்கூடிய அந்த செயலுடைய வினை நமக்கு வரும். ஓகே. ஏன்னா ஈச் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார்முலா இருக்கிற மாதிரி வரும். ஆனால் மன ரீதியான விஷயங்கள் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சூப்பர் சூப்பர். இல்லை, இந்த இவர் சொன்னது வந்து எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர். இல்லை, சிலபஸாக போக வேண்டாம். எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? கர்மா எடுக்கலாம். கர்மா என்னன்னு தெரியுமா? தெரியும். அம்மாவுக்கு கேட்கணும். முன்னோர் செய்த பாவம். அதே ஒரு கர்மா. பாருங்க எப்படி போறாரு. இங்க வந்து மாட்டிட்டோம்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படிங்களா? வந்தனால மாட்டினது இங்க வந்து ரிலீவ் ஆகுது. பாருங்க, எக்ஸலண்ட் சார். கிளாப் பண்ணுங்க, செம்மையா பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரக்காத உங்களால பேசுங்க. கரெக்டா இருந்தாருங்களா? கர்மாவை இங்க வந்து எடுக்கணும்ல. அப்புறம் முடியாதுன்னு சொல்றாங்களா? எப்படி முடியும்? சேலஞ்ச் பண்றோம். முடியுமா சார்? சேலஞ்ச் சொல்லணும். முடியும் சார் சொல்லணும். முடியும். சரி, கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு தவறு பண்றோம்னு வச்சுங்க. ஏதோ ஒரு தவறு வச்சுங்க. ஒரு சைக்கிள்ல போறோம், இல்லை வண்டியில போறோம், 2 வீலர்ல போறோம். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து விட்டு உங்களுக்கு காயமாயிடுச்சு. நிறைய காயமாயிடுச்சு. அது ஒரு உடம்பை மனசை பாதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்போ போனாலும் ஞாபகம் வரும் வராதுங்களா? அவர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுக்கு கண்ணாப்புன்னு திட்டிவிட்டார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொன்னால் தான் அது அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். அப்போ ஒருத்தர் வராரு, தப்பு உங்கள் மேலே இல்லை, அவர் மேலே தான். அவர் கண்ணாப்புன்னு திட்டாருங்களே, திட்டார். இது உங்களை சும்மா விடுமா சார்? இது உள்ளே போய் ஸ்டோர் ஆகி திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போனால் ஞாபகம் வரும். சரி, அவர் பேர் ராமசாமின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அது பேர் ராமசாமின்னு சொல்கிறாரு. ஓ, ராமசாமி இருக்காரா? வேற பேர் சொல்லிடலாம். ராஜான்னு இருக்கீங்களா? இல்லை, ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ராஜாங்கிறவர் இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு போனால் ராஜா அப்படின்னு போகிற ராஜா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அது ஞாபகம் வருமா இருக்கா? எப்போ போனாலும் திரும்ப 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 வரும். அது போய் என்ன பண்ணும்? நம்ம சப்கான் மைண்டில் ஸ்டோர் ஆகி அது நம்மளே வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை விடவே விடாது. இந்த மாதிரி ஒரு கெட்ட நிகழ்வு எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எல்லாம் கர்மாவாக ஸ்டோர் ஆகும். கர்மாங்கிறது பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறது 20% தான். நல்லா புரிஞ்சுங்க. பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறது எத்தனை % சார்? 20%. நம்ம செய்கிற கர்மா தான் 80%. அப்போ கர்மா எடுக்க முடியுமா? 80% நம்ம தானே பண்ணுறோம், எடுக்கலாம்ல? சரி, கர்மா என்ன? அப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு, சப்பான் சமையல் இருக்குது. அந்த இடத்துல போகிறாங்க, போன உடனே அவருக்கு ஞாபகம் வரும். திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க, திரும்ப திரும்ப நினைக்க 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 பதிவாகிட்டே இருக்கும், அதிகமாக பதிவாகும். அப்போ அவர் பேரை சொல்ல ராஜான்னு சொன்னாவே இருக்கு, அந்த ஞாபகம் வரும். அந்த இடத்துக்கு போனால் அந்த ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? அப்போ அது உங்களை சும்மா விடுமா? நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, உங்களை கர்மா விடாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் சிலதெல்லாம் பண்ண முடியும். அதை எடுத்துட்டா பண்ண முடியுமா? முடியும். அப்போ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன கர்மம் நான் பண்ணினேன், முன்னோர்கள் என்ன பண்ணேன்னு தெரியாது, நான் என்ன பண்ணேன்னு தெரியாது. 10 வயசுல என்ன பண்ணியிருப்பேன்ல, எனக்கே தெரியாதுல்ல. அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இதாகிடும். இப்போ எடுக்கிற பயிற்சி தான். ஏஜ் பை ஏஜை பிரித்து சொல்லுவேன். நீங்கள் அந்த ஏஜில் உங்கள் என்ன நிகழ்வு, இப்போ 10 வயசில் ஒரு சைக்கிளில் போயிருப்பீங்க, கீழே விழுந்திருப்பீங்க, அது ஞாபகம் வந்திருக்கும். இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸ் அடிச்சிருப்பாங்க, வாத்தியார் திட்டிருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. இப்படி பலது இருக்கும். ஏஜ் பை ஏஜை அதை பிரித்து சொல்லும்போது நீங்கள் அந்த தாட்டில் இருங்க, அது கொண்டாங்க. அதுக்கு அதை நினச்சிங்கன்னா போதும், அது எல்லாம் வெளியே போகும், தானாக வெளியே போகும்.